விடுந்துருச்சா? இந்த பேக் நல்லபடியாக பாய்மா, போயிட்டு வரேன். In school. ஹாய்டா குட்டி. ஹாய்டா. உட்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு நம்ம கிளாஸுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்கான். திலீப். ஹாய் ப்ரோ, ஐ எம் விக்னோ. ஐ எம் திலீப். ஆமாம், எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? கொலை பண்ணிட்டு வந்துருக்கேன். சொல்கிற கொலை பண்ணிட்டு வந்திருக்கியா? ஆமாம், கொலை பண்ணிட்டேன். அந்த ஸ்கூலை விட்டு எங்கே தாண்டி விட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சைலன்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஹிஸ்ட்ரி கிளாஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைபேரியன் வேல். இவங்க வந்துட்டு ஒரு ஆத்மா. இவங்களோட ஆத்மா வந்துட்டு இங்கே தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு அவங்க வயசு ஒரு 15 ஏஜ் ஒரு 18 ஏஜ் உள்ள ஒருத்தவங்க தான். இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் வந்துட்டு இவங்களை கொலை பண்ணிட்டாங்க. அந்த பையன் பேர் இந்த புக்கில் போடலை. ஸோ போட்டால் அந்த பையனோட இமேஜ் கெட்டும் சம்திங் அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ வந்துட்டு இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட ஆதி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில். ஸோ இவங்க எங்கே வேணாலும் அதை வந்துட்டு சொல்ல முடியாது. அவங்க வித்தியாசமாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வீடியோ எடுக்கலாம் சம்திங் ஏதாச்சும் பண்ணாட்டு கிட்ட போனீங்கன்னா கத்தி எடுத்து ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அவங்க பற்றி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் முடிஞ்சிச்சு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பணும். ஓகே விஷ்ணு, பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடா திலீப், நாளைக்கு பார்க்கலாம். கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்களா? சரி, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். மலை மாமணியே முருகையா. அம்மா, ஃப்ரெண்டு யார் திலீப்னு வந்தான். அவனெல்லாம் கேட்டான். இன்னும் நீ வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். அப்புறமேட்டு வரேன்ட்டு போயிருக்கான். டேவிட்னும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா? என்னே வந்துட்டேன்டா. நான் உட்காரேன், வந்துட்டு ஒன்று பேசுகிறேன். சொல்கிறேன். இல்லை, எங்கள் ஸ்கூலுக்கு நியூ அட்மிஷன் வந்திருக்கான். என் ஃப்ரெண்டாக வந்து கொலை பண்ணிட்டு வந்துருக்கான்டா. கொலை பண்ணிட்டு இருந்தான். அவங்கள சேரலாம், ஜாக்கிரதையே இரு. 5 hours later. 2 hours later. தண்ணி வேற தாகடிக்குது. அவங்களுக்கு வேற பயமா இருக்கு. சரி போகும். The next day.
எப்படி பேசுறாங்க என்னவா இருக்கு ஹாய்டா விட்னா ஹாய்டா குப்பசாமி நீ என்ன விட்டு எப்படி பேசுற ஹாய்டா விட்னா ஹாய்டா குப்பசாமி குப்பசாமி ஒன்று சொல்லு நீ வாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெய்யறதுனால ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆஃப் டேல விட்டாங்க ஸோ போங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க பேக்கெல்லாம் மாட்டோம் நாளைக்கு பார்த்துக்கிறேன் வா ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா சரி இப்போ நான் திலீப்பை பார்த்துட்டு வந்தேன் ஆண்டி திலீப் இருக்கானா நான் ஃப்ரெண்டு விட்ணும் அவன் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான். அவன் 2 நாளைக்கு வரமாட்டான். ஓ அப்படியா சரிங்க ஆண்டி நான் போயிட்டு வரேன் நான் வந்தால் சொல்லுங்க விட்ணும் இந்தாடா சாப்பிட்டு போய் பட்டுறா எனக்கு வேணாம் விட்னோ என்ன காலையிலேருந்து ஒரு மாதிரி டெரரா பேசிட்டு இருக்க நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் ஏய் உங்க அப்பா கேட்டுட்டே இருக்காருல்ல சொல்றா அப்படியே சொல்ற விட்னோ என்ன வர வச்சுட்டீங்களா வெளியில வர வச்சுட்டீங்களா அந்த திலீப்பை கொல்லணும் அவனை கொன்னுட்டு நானே போயிடுவேன் புரியுதா ஹலோ தம்பி சில்லி பண்ணிட்டான். திலீப் சொல்ல விட்னோம் வா 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 அது ஒன்றும் இல்லை பழைய கணக்கு இருந்துச்சு கொடுத்துட்டு போனாங்க நான் யாருன்னு தெரியுதா யாரு நீ சொல்றேன்டா அன்னைக்கு ஸ்கூல்ல எப்படி இருக்கேன் டான்ஸ் ஸ்டெப் இதுதான் ஆனுவல் டேல போட போறேன் ஐயோ ஐயோ இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா போடுறத கன்றாவே இருக்கு திலீப் நீ கூட தான் கன்றாவே இருக்க உன்னை இப்ப டான்ஸ்ல கலந்துக்கு வேணும் யாராச்சும் சொன்னாங்களா பார்த்துடி கன்றாவியா இருக்கன்னு சொன்னா இப்ப தெரியுதா தப்பு நடிச்சு கொண்டே அந்த சைபேரியா வந்தானா